அத்தியாயம் 628. சேசு பல்வேறு இடங்களில் பல்வேறு மக்களுக்கு காட்சியளிக்கிறார். ஏப்ரல் மாதம் 16 மற்றும் 17 நாட்களில் ஆண்டு 1947. 1. அன்னலியாவின் தாய்க்கு. அன்னலியாவின் தாய் எலிசா ஆறுதலற்றவளாக தன் வீட்டில் ஒரு சிறிய அறையில் தன்னை அடைத்துக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறாள். அந்த அறையில் எந்த படுக்கை விரிப்புகளும் இல்லாத ஒரு சிறிய படுக்கை இருக்கிறது. அநேகமாக அது அன்னலியாவின் படுக்கையாக இருக்கலாம். அவள் தன் தலையை தன் கரங்களின் மீது வைத்திருக்கிறாள். கரங்களோ அந்த படுக்கை முழுவதையும் அரவணைத்துக் கொள்ள விரும்புகின்றவை போல அதன் மீது விரிக்கப்பட்டு கிடக்கின்றன. அவளுடைய உடலின் பாரம் முழுவதையும் அவளது முழங்கால்கள் தாங்கி இருக்க ஒரு அசம்பந்தமான நிலையில் அவள் இருக்கிறாள். அவளுடைய கண்ணீரை தவிர அவளிடம் உயிரோட்டமான வேறு எதுவும் இல்லை. திறந்திருக்கிற ஜன்னலின் வழியாக ஒரு சோகையான ஒளி உள்ளே வருகிறது. பொழுது இப்போதுதான் புலர்ந்திருக்கிறது. ஆனாலும் சேசு உள்ளே பிரவேசிக்கிற போது ஒரு பிரகாசமான ஒளி அங்கே இருக்கிறது. பிரவேசிக்கிறார் என்று நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் முன்பு அங்கு இல்லாதிருக்கிறவர் இப்போது அந்த அறையில் இருக்கிறார். மறுரூப நிகழ்ச்சியை நினைவுபடுத்தும் விதமாக அவர் எப்படி ஒரு பெரிய பிரகாசத்தின் பின்னாலிருந்து வெளிப்படுகிறார். ஒப்புமை சொல்ல என்னை அனுமதியுங்கள். தமது உண்மையான சுவாசிக்கிற திண்மையான மகிமைப்படுத்தப்பட்டுள்ள சரீரத்தோடு உள்ளே வர சேசுவை அனுமதிக்கும்படி சுவர்களையும் கதவுகளையும் உருக்குவதாக தோன்றுகிற ஒரு வெண்ணிற நெருப்பின் பின்னால் இருந்து எப்படி தம்மை காண்பிக்கிறார் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்காமல் மூடியிருக்கிற ஓர் இடத்திற்குள் அவர் தோன்றுவதை நான் இப்படித்தான் இனி எப்போதும் சொல்லப் போகிறேன். அந்த நெருப்பு அவரில் தன்னை மூடிக்கொள்வதும் அவர் வெளியே போகையில் அவரை மறைத்துக் கொள்வதுமான ஒரு பிரகாசமாக இருக்கிறது. அதன்பின் அது உயிர்த்தெழுந்த ஆயினும் ஒரு மனிதனாக, உண்மையான மனிதனாக, பாடுகளுக்கு முன் இருந்ததை விட இப்போது 100 மடங்கு அதிக அழகாக இருக்கிற போதகரின் அழகிய அம்சத்தை அது எடுத்துக்கொள்கிறது. அது அவர்தான். ஆனால் அது மகிமையுள்ள அரசராக இருக்கிற அவராக இருக்கிறது. நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் எலிசா? தவறாக புரிந்து கொள்ளப்படவே முடியாத அந்த குரலை அந்த ஸ்திரீ எப்படி அடையாளம் காணாமல் இருக்கிறாள் என்று எனக்கு புரியவே இல்லை. ஒருவேளை துக்கம் அவளை மூழ்கடித்திருக்கலாம். அன்னலியாவின் மரணத்திற்கு பிறகு அவளிடம் வந்திருக்கக்கூடிய ஒரு உறவினரிடம் தான் பேசிக் கொண்டிருப்பது போல அவள் பதில் சொல்கிறாள். நேற்று மாலையில் அந்த மனிதர்கள் சொன்னதை கேட்டீர்களா? அவர் ஒன்றுமில்லையாம். அவருடைய வல்லமை மாந்திரீக சக்தியே தவிர தெய்வீகமில்லையாம். என் மகள் சமாதானத்தில் கடவுளால் நேசிக்கப்பட்டாள் என்று எண்ணி அவளுடைய மரணத்திற்கு என்னை கையளித்துக் கொண்டிருந்தேன். அவர் என்னிடம் அப்படி சொல்லியிருந்தார். அவள் அதிக சத்தமாய் அழுகிறாள். ஆனால் அவர் உயிர்த்தெழுந்ததை பலர் கண்டிருக்கிறார்களே. கடவுள் மட்டும்தான் மரித்தோரிடமிருந்து தம்மை தாமே உயிரோடு எழுப்ப முடியும். அதைத்தான் நானும் நேற்று அந்த மனிதர்களிடம் சொன்னேன். நான் சொன்னதை நீர் கேட்டீர்.
அவர்களுடைய வார்த்தைகளை நான் எதிர்த்து போராடினேன். ஏனென்றால் அவர்களுடைய வார்த்தைகள் என் நம்பிக்கையினுடையவும் என் சமாதானத்தினுடையவும் மரணமாயிருந்தன. ஆனால் அவர்கள் சொன்னதை கேட்டீரா? இதெல்லாம் தாங்கள் முட்டாள்கள் என்று ஒப்புக்கொள்ளாதிருக்கும்படி அவருடைய சீடர்கள் இட்டுக்கட்டின கதைதான். அவர் இறந்துவிட்டார், இறந்து புதைக்கப்பட்டு விட்டார், அழுகிப் போனார். அவர்கள் அவருடைய சரீரத்தை திருடிச் சென்று அதை அழித்து விட்டார்கள். இப்போது அவர் உயிர்த்து விட்டார் என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்றார்கள். இதுதான் அவர்கள் சொன்னது. இதனால் தான் உன்னதமானவர் இரண்டாவது நிலநடுக்கத்தை அனுப்பினார். தங்கள் தேவ துரோகமான பொய்க்காக தமது கடுஞ்சினத்தை அவர்கள் உணரச் செய்யும்படியாக. ஓ, எனக்கு இனி ஆறுதல் இல்லை. ஆனால் உயிர்த்த ஆண்டவரை நீ உன் சொந்த கண்களால் பார்த்தால், உன் சொந்த கரங்களால் அவரை தொட்டால் நீ விசுவசிப்பாயா? நான் அதற்கு தகுதியுள்ளவள் அல்ல. ஆனால் நிச்சயமாக விசுவசிக்க வேண்டும். அவரை காண்பது ஒன்றே எனக்கு போதுமானதாயிருக்கும். அவருடைய சரீரத்தை தொட நான் துணியக்கூடாது. ஏனென்றால் அது அப்படி இருந்தால் அது தெய்வீகமான சரீரமாக இருக்கும். அதிபரிசுத்த ஸ்தலத்தை ஒரு பெண் நெருங்கிச் செல்ல முடியாது. உன் தலையை உயர்த்தி எலிசா, உயர்த்தி உன் முன் நிற்கிறவர் யார் என்று பார். அந்த பெண் நரைத்து போன தன் தலையை உயர்த்துகிறாள். அவளுடைய முகம் கண்ணீரால் உருமாறி இருக்கிறது. இதோ அவள் காண்கிறாள். அவள் தன் குதிகால்களின் மீது இன்னும் அதிகமாக தன்னை கூனி குறுக்குகிறாள். தன் கண்களை கசக்குகிறாள். வெளிவர விரும்புகிற கத்தல் ஒன்றை வெளியிடுவதற்காக தன் வாயை திறக்கிறாள். ஆனால் அதிசய உணர்வால் அந்த கத்தல் அவள் தொண்டையிலேயே சிக்கிக் கொள்கிறது. இது நான்தான், உன் ஆண்டவர். என் கரத்தை தொடு, அதை முத்தமிடு. உன் மகளை நீ எனக்காக பலியாக்கினாய். நீ தகுதி பெற்றிருக்கிறாய். இந்த கரத்தில் உன் குழந்தையின் ஞான முத்தத்தை திரும்பவும் கண்டுகொள். அவள் மோட்சத்தில் இருக்கிறாள், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாள். சீடர்களிடம் அதை பற்றியும் இந்த நாளை பற்றியும் பேசு. அந்த ஸ்திரீ எந்த அளவுக்கு பரவச நிலையில் மூழ்கி இருக்கிறாள் என்றால், சரியென்று சைகையால் சொல்லவும் துணியாமலும் இருக்கிறாள். சேசுதான் அவளுடைய உதடுகளின் மீது தமது விரல்களின் நுனிகளை வைத்து அழுத்துகிறார். ஓ, நீர் மெய்யாகவே உயிர்த்திருக்கிறீர். மகிழ்ச்சி, நான் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். என்னை தேற்றுவதற்காக நீர் ஆசீர்வதிக்கப்படுவீராக. அவருடைய பாதங்களை முத்தமிடுவதற்காக அவள் குனிகிறாள். அப்படி செய்யும்போது அதே நிலையில் தொடர்ந்து நிலைத்திருக்கிறாள். சுபாவத்திற்கு மேற்பட்ட ஒளி தனது பிரகாசத்தினால் அவரை சூழ்ந்து கொள்கிறது. அந்த அறை அவரில்லாமல் வெறுமையாகிறது. ஆனால் அந்த தாயின் இருதயமோ அசைக்கப்பட முடியாத நிச்சயத்தன்மையால் நிறைந்திருக்கிறது. 2. கெரியோத்தில் ஜொஹன்னாவின் தாய் அன்னாளோடும் முதியவரான அனனியாசோடும் இருக்கும் சீமோனின் மேரிக்கு. ஜோஹன்னாவின் தாய் அன்னாளின் வீடு. சேசு யூதாசின் தாயோடு சென்று அன்னாளை குணப்படுத்திய புதுமையைச் செய்த நாட்டுப்புற வீடு. இங்கேயும் ஓர் அறை இருக்கிறது. அதிலுள்ள ஒரு படுக்கையில்
ஒரு ஸ்திரீ படுத்திருக்கிறாள். கொடிய சரீர வேதனையால் அடையாளம் காண முடியாதபடி மாற்றப்பட்டிருக்கிறாள் அவள். அவளுடைய முகம் வற்றி போயிருக்கிறது. காய்ச்சல் அதை பட்சித்து விழுங்குகிறது. அவளுடைய கன்ன எலும்புகளை எரிக்கிறது. அந்த அளவுக்கு அவளுடைய கன்னங்கள் ஒட்டிப் போயுள்ளன. கருவளையும் சூழ்ந்து காய்ச்சலாலும் கண்ணீராலும் சிவந்திருக்கிற அவளுடைய கண்கள் வீங்கியுள்ள அவளது இமைகளுக்கு கீழே பாதி மூடியிருக்கின்றன. காய்ச்சலினால் சிவந்திராத இடங்களில் அவளுடைய இரத்தத்தில் பித்த நீர் கலந்திருப்பது போல அவளுடைய நிறம் மஞ்சளாகவும் பச்சையாகவும் இருக்கிறது. மெலிந்த அவளுடைய தோள்களும் ஒல்லியான கரங்களும் படுக்கை துணிகளின் மேல் ஓய்ந்து கிடக்கின்றன. அவை அவளுடைய வேகமான மூச்சிறைப்பினால் உயர்ந்து தாழ்ந்து கொண்டிருக்கின்றன. நோயாளியான அந்த ஸ்திரீ வேறு யாரும் இல்லை, யூதாசின் தாய்தான். அவளுக்கு பக்கத்தில் ஜோஹானாவின் தாயான அன்னாள் இருக்கிறாள். அவள் வியர்வையையும் கண்ணீரையும் துடைக்கிறாள். பனை விசிறி ஒன்றால் வீசுகிறாள். நோயாயிருக்கிற ஸ்திரீயின் நெற்றியின் மீதும் கழுத்தின் மீதும் உள்ள வாசனை காடியில் தோய்க்கப்பட்ட துணிகளை மாற்றுகிறாள். அவளுடைய கரங்களையும் தளர்வாயிருக்கிற தலைமுடியையும் தடவிக் கொடுக்கிறாள். அது கொஞ்ச காலத்திலேயே கருப்பு என்று சொல்ல முடியாதபடி வெள்ளையாக மாறியிருக்கிறது. தலையணையின் மீது அது படர்ந்து கிடக்கிறது. வியர்வையால் ஈரமாயிருப்பதால் ஊடுருவி பார்க்கக்கூடியவையாக ஆகியிருக்கிற காதுகளில் ஒட்டியிருக்கிறது. அன்னாளும் அழுகிறாள். தேறுதலான வார்த்தைகளை சொல்கிறாள். வேண்டாம் மேரி, வேண்டாம், போதும். அவன் பாவம் செய்துவிட்டான். ஆனால் உனக்கு தெரியும் ஆண்டவராகிய இயேசு எப்படி. பேசாதிருங்கள். அந்த பெயர் என்னிடம் சொல்லப்படுகிற அந்த பெயர் நிந்தைப்படுத்தப்படுகிறது. நான் கடவுளின் காயீனின் தாயாயிருக்கிறேன். அவளுடைய மௌனமான அழுகை இப்போது வெகுவாக களைத்து போன இருதயத்தை பிளக்கிற பேரழுகையாக மாறுகிறது. தனக்கு மூச்சு திணறுவதை அவள் உணர்கிறாள். தன் சிநேகிதியின் கழுத்தை பற்றி பிடிக்கிறாள். இவள் பித்த வாந்தி எடுக்கும் போது அவள் இவளுக்கு உதவி செய்கிறாள். அமைதியாயிருங்கள் மேரி, வேண்டாம். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்று உங்களை நம்பச் செய்வதற்கு நான் என்ன செய்வேன்? அதை நான் உங்களிடம் திரும்பிச் சொல்கிறேன். எனக்கு மிகவும் பரிசுத்தமான என் இரட்சகரின் பெயராலும் என் குழந்தையின் மேலும் அதை நான் ஆணையிட்டு சொல்லுகிறேன். நீங்கள் அவரை என்னிடம் கூட்டி வந்தபோது அவர் என்னிடம் சொன்னார். அவரிடம் உங்களுக்கென எல்லையற்ற சிநேகத்தின் வார்த்தைகளும் தேவ பராமரிப்பும் இருந்தன. நீங்கள் மாசற்றவர்கள். அவர் உங்களை நேசிக்கிறார். அதில் நான் நிச்சயமாயிருக்கிறேன். பரிதாபத்திற்குரிய வேதசாட்சியான தாயாகிய உங்களுக்கு சமாதானத்தை தருவதற்காக அவர் தம்மையே இன்னும் ஒருமுறை தரவும் தயாராயிருப்பார் என்பதில் நான் நிச்சயமாயிருக்கிறேன். கடவுளின் காயினுடைய தாய்.
அதை உங்களால் கேட்க முடிகிறதா? வெளியே அந்த காற்று அது அப்படி சொல்கிறது. அந்த குரல் உலகம் முழுவதும் செல்கிறது. அந்த காற்றின் குரல் அது சொல்கிறது, சீமோனின் மேரி, குருவை காட்டிக் கொடுத்து அவரை அவருடைய கொலைஞர்களிடம் கையளித்த யூதாசின் தாய் என்று. அதை உங்களால் கேட்க முடிகிறதா? ஒவ்வொன்றும் அப்படி சொல்லுகிறது. வெளியே இருக்கிற அந்த நீரோடை, புறாக்கள், ஆடுகள், பூமி முழுவதுமே நான் அப்படி இருக்கிறேன் என்று கத்துகின்றன. இல்லை, என் ஆரோக்கியத்தை திரும்ப அடைய நான் விரும்பவில்லை. நான் சாக விரும்புகிறேன். கடவுள் நீதி உள்ளவர். அவர் மறுஜீவியத்தில் என்னை தண்டிக்க மாட்டார். ஆனால் இங்கோ அப்படி இல்லை. உலகம் மன்னிக்கவில்லை. அது பிரித்துணர்வதில்லை. நான் பைத்தியமாகிக் கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் நீ யூதாசின் தாய் என்று உலகம் ஊளையிடுகிறது. அவள் வெகுவாக களைத்து தலையணைகளின் மீது துவண்டு விழுகிறாள். அந்நாள் அவளை மறுபடியும் அமைதிப்படுத்திவிட்டு அழுக்கான லினன் துணிகளை எடுத்துக்கொண்டு வெளியே போகிறாள். மேரி கண்களை மூடியபடி தான் செய்த அந்த முயற்சியால் மரண வெளுப்படைந்தவளாக புலம்புகிறாள். யூதாசின் தாய், யூதாசின் அவளுக்கு மூச்சு வாங்குகிறது. அதற்கு பின் மீண்டும் தொடர்கிறாள். ஆனால் யூதாஸ் என்னவாயிருக்கிறான்? நான் எதை பெற்றெடுத்தேன்? யூதாஸ் என்பது என்ன? நான் எதை? சேசு அந்த அறையில் இருக்கிறார். அது ஒரு அதிரும் ஒளியால் வெளிச்சம் பெறுகிறது. ஏனென்றால் பகல் வெளிச்சம் அந்த பெரிய அறைக்கு ஒளி தர முடியாத அளவுக்கு மிக பலவீனமாக இருக்கிறது. படுக்கையோ அறையின் ஒரு கோடியில், அங்கிருக்கிற ஒரே ஒரு ஜன்னலிலிருந்து மிகவும் தூரத்தில் இருக்கிறது. மேரி, சீமோனின் மேரி என்று அவர் அவளை மென்மையாக அழைக்கிறார். அந்த ஸ்திரீயோ ஏறக்குறைய மயக்க நிலையில் இருக்கிறாள். அவள் அந்த குரலுக்கு முக்கியத்துவம் தராதிருக்கிறாள். அவளுடைய மனம் அவளுடைய துக்கமாகிய சூறாவளியால் தூக்கிச் செல்லப்பட்டு வெகு தூரத்தில் இருக்கிறது. ஒரு பெண்டூல கடிகாரத்தின் டிக் டிக் ஒலியைப் போல அவளுடைய மூளையை பீடித்திருக்கிற எண்ணங்களை ஒரே விதமாக திரும்ப திரும்ப அவள் சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். யூதாசின் தாய், நான் எதை பெற்றெடுத்தேன்? யூதாசின் தாய் என்று உலகம் கத்துகிறது என்று. 2 கண்ணீர் துளிகள் சேசுவின் மிக சாந்தமான கண்களின் ஓரத்தில் இருந்து அரும்புகின்றன. நான் அவற்றைக் கண்டு ஆச்சரியப்படுகிறேன். தமது உயிர்ப்புக்குப் பிறகு சேசுவால் அளவும் முடியும் என்று நான் நினைக்கவில்லை. அவர் குனிகிறார். மிக உயரமாயிருக்கிற அவருக்கு அந்த படுக்கை மிக தாழ்வாக இருக்கிறது. காய்ச்சலால் காய்கிற நெற்றியில் அவர் தம் கரத்தை வைக்கிறார். காடியால் ஈரமாயிருக்கிற துணிகளை விலக்கிவிட்டு பரிதாபமான இரங்கத்தக்க பிறவி அதுதான், வேறு எதுவுமில்லை. உலகம் கத்துகிறதென்றால் கடவுள் உன்னிடம்
நான் உன்னை நேசிப்பதால் சமாதானமாயிரு என்று சொல்வதன் மூலம் உலகின் சத்தத்தை மூடுகிறார். என்னைப் பார், பரிதாபத்திற்குரிய தாயே, இழக்கப்பட்ட உன் ஆவியை ஒன்று திரட்டி அதை என் கரத்தில் வை, நான் சேசு என்கிறார். சீமோனின் மேரி ஒரு பயங்கர கனவிலிருந்து வெளிவருபவளைப் போல தன் கண்களை திறந்து சேசுவை காண்கிறாள். அவருடைய கரத்தை தன் நெற்றியில் உணருகிறாள். தன் நடுங்கும் கரங்களால் முகத்தை மூடியபடி, என்னை சபித்து விடாதேயும், நான் எதற்கு பிறப்பளித்தேன் என்பதை அறிந்திருந்தேன் என்றால் அது பிறவாமல் தடுப்பதற்காக நான் என் உதரத்தை கிழித்திருப்பேன் என்கிறாள். அப்படியானால் நீ பாவம் செய்திருப்பாய். மேரி, ஓ மேரி, இன்னொருவனின் பாவத்தின் காரணமாக நீ உன் நீதியிலிருந்து விலகி போகாதே. தங்கள் கடமையை நிறைவேற்றிவிட்ட தாய்மார்கள் தங்கள் மகன்களின் பாவங்களுக்கு தங்களை பொறுப்பாளிகளாக எண்ணக்கூடாது. உன் கடமையை நீ செய்து விட்டாய் மேரி. உன் எளிய கரங்களை என்னிடம் கொடு. எளிய தாயே, அமைதியாயிரு. நான் யூதாசின் தாய். பசாசு தொட்ட எல்லா பொருட்களையும் போல நானும் அசுத்தமாயிருக்கிறேன். நான் ஒரு பசாசின் தாய். என்னை தொடாதீர். தன்னை பிடித்துக் கொண்டிருக்க விரும்புகிற தேவ கரங்களை தவிர்க்க அவள் போராடுகிறாள். திரும்பவும் காய்ச்சலால் கொதிக்கிற அவளுடைய முகத்தின் மீது சேசுவின் 2 கண்ணீர் துளிகள் விழுகின்றன. நான் உன்னை சுத்தமாக்கி விட்டேன் மேரி. என் பரிவிரக்கத்தின் கண்ணீர்கள் உன்மேல் இருக்கின்றன. என் துயரத்தை நான் ஏற்றுக்கொண்டதிலிருந்து யார் மீதும் நான் என் கண்ணீரை சிந்தவில்லை. ஆனால் என் முழு நேச இரக்கத்துடன் நான் உனக்கு மேலாக அழுது கொண்டிருக்கிறேன். அவளுடைய கரங்களை பிடித்து வைத்திருப்பதில் அவர் வெற்றி பெறுகிறார். அவர் அமர்கிறார். ஆம், அவர் அவளுடைய நடுங்கும் கரங்களை தமது கரங்களில் பிடித்தபடி அந்த சிறிய படுக்கையில் உண்மையாகவே அமர்கிறார். அவருடைய பிரகாசமான கண்களின் நேசமுள்ள பரிவிரக்கமானது அவளை வருடி அவளை சூழ்ந்து கொண்டு அந்த இறங்குதற்குரிய எளிய பிறவியை குணப்படுத்துகிறது. அவள் மௌனமாக அழுதபடி அமைதியடைகிறாள். என் பேரில் உமக்கு மனஸ்தாபம் ஏதும் இல்லையா என்று கேட்கிறாள். என்னிடம் அன்பு இருக்கிறது, அதனால்தான் நான் வந்திருக்கிறேன். சமாதானமாயிரு. நீர் மன்னிக்கிறீர், ஆனால் உலகம், உம் தாய், அவர்கள் என்னை வெறுப்பார்கள். ஒரு சகோதரியை பற்றி நினைப்பது போல அவர்கள் உன்னை பற்றி நினைக்கிறார்கள். உலகம் கொடுமையானது, அது உண்மைதான். ஆனால் என் தாய் நேசத்தின் மாதாவாக இருக்கிறார்கள். அவர்கள் நல்லவர்கள். உலகத்திற்குள் நீ போக முடியாது. ஆனால் சகலமும் அமைதியானவுடன் அவர்களே உன்னிடம் வருவார்கள். காலம் அமைதிப்படுத்துகிறது. நீர் என்னை நேசிக்கிறீர் என்றால் நான் சாக செய்தருளும். இன்னும் கொஞ்ச காலம் உன் மகன் எனக்கு எதையுமே தர முடியாதவனாக இருந்தான்.
நீ உன் துன்பத்தின் காலம் ஒன்றை எனக்குத் தா, அது குறுகிய ஒன்றாக இருக்கும். என் மகன் உமக்கு மிக அதிகம் தந்திருக்கிறான். எல்லையற்ற திகிலை அவன் உமக்கு தந்திருக்கிறான். நீ உன்னுடைய எல்லையற்ற துயரத்தை எனக்கு தந்திருக்கிறாய். திகில் முடிந்துவிட்டது. அது இப்போது தன் வேலையை செய்யவில்லை. மாறாக உன் துயரம் ஊழியம் செய்கிறது. அது என் இந்த காயங்களை ஒன்று சேர்க்கிறது. உன் கண்ணீரும் என் இரத்தமும் உலகத்தை கழுவுகின்றன. உலகத்தை கழுவும்படி எல்லா துயரங்களும் ஒன்று சேர்கின்றன. உன் கண்ணீர் என் இரத்தத்திற்கும் என் தாயின் கண்ணீர்களுக்கும் இடையில் இருக்கிறது. அவற்றைச் சுற்றி கிறிஸ்துவுக்காகவும் மனிதர்களுக்காகவும் என் நிமித்தமாகவும் மனிதர்களின் நிமித்தமாகவும் துன்பப்படவிருக்கும் அச்சிஷ்டவர்களின் எல்லா துயரமும் இருக்கிறது. பரிதாபமான மேரி, அவர் அவளை மெல்ல கிடத்தி அவளுடைய கரங்களை குறுக்காக வைத்து அவள் அமைதிப்படுவதை கவனிக்கிறார். திரும்பவும் உள்ளே வருகிற அன்னாள் வாசலிலேயே ஸ்தம்பித்து வாயடைத்து நிற்கிறாள். இப்போது நின்று கொண்டிருக்கிற சேசு, நீ என் விருப்பத்தை நிறைவேற்றினாய். கீழ்ப்படிதலுள்ள மக்களுக்கு சமாதானம் உள்ளது. உன் ஆத்துமம் என்னை புரிந்து கொண்டுள்ளது. என் சமாதானத்தில் வாழ்ந்திரு என்று அவளை பார்த்து சொல்கிறார். அவர் தம் கண்களை தாழ்த்தி கண்ணீர் தாரைகள் வழியாக தம்மை பார்த்து கொண்டிருக்கிற சீமோனின் மேரியை மீண்டும் பார்க்கிறார். அவளுடைய அழுகை இப்போது அதிக அமைதி உள்ளதாக ஆகியிருக்கிறது. அவர் அவளை பார்த்து திரும்பவும் புன்னகைக்கிறார். ஆண்டவரில் உன் நம்பிக்கையை வை. அவர் உனக்கு தனது ஆறுதல் எல்லாம் தருவார் என்று அவளிடம் சொல்கிறார். அவளை ஆசீர்வதித்துவிட்டு வெளியே போக எத்தனிக்கிறார். சீமோனின் மேரி உணர்ச்சி மிக்க விதமாய் அவரை பார்த்து கூக்குரலிட்டு, என் மகன் முத்தமிட்டு உம்மை காட்டிக் கொடுத்தான் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அது உண்மையா ஆண்டவரே? அப்படியானால் உமது கரங்களை முத்தமிடுவதன் மூலம் அதை கழுவ என்னை அனுமதித்தருளும். அதை தவிர நான் செய்யக்கூடியது எதுவும் இல்லை. அதை அகற்றுவதற்கு என்னால் வேறு எதையும் செய்ய முடியாது. இன்னும் ஆழமான துக்கத்தால் அவள் தாக்கப்படுகிறாள். சேசு, ஓ சேசு, தமது உள்ளங்கைகளின் பாதி வரைக்கும் நீண்டு காயங்களை மறைக்கிற அளவுக்கு நீண்டிருக்கிற தமது பனிவெண்மையான மேல் வஸ்திரத்தின் அகன்ற கைப்பகுதியால் மூடப்பட்டிருக்கிற தமது கைகளை அவள் முத்தமிடத் தரவில்லை. ஆனால் அவளுடைய தலையை அவர் தமது கரங்களில் எடுத்து குனிந்து பெண்களுக்குள் அதிக துயரமுள்ளவளாயிருக்கிற அவளுடைய கொதிக்கும் நெற்றியில் தமது தெய்வீக இதழ்களால் லேசாக தொடுகிறார். பின் நேராக நின்றபடி, என் கண்ணீரும் என் முத்தமும் என்னிடமிருந்து வேறு யாரும் இவ்வளவு அதிகம் ஒருபோதும் பெற்றுக் கொண்டதில்லை. எனவே சமாதானத்தோடு இரு. ஏனென்றால் உனக்கும் எனக்கும் இடையே நேசத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. அவர் அவளை ஆசீர்வதிக்கிறார்.
பின் வேகமாக அறைக்கு குறுக்கே போன பிறகு முன்னே வரவோ பேசவோ துணியாமல் ஆழ்ந்த நெகிழ்ச்சியினால் அழமட்டும் செய்கிற அன்னாளுக்கு பின்னால் போகிறார். ஆனாலும் முக்கிய வாசலுக்கு செல்கிற தாழ்வாரத்தில் அவர்கள் இருக்கிறபோது அன்னம்மாள் அவரிடம் பேசத் துணிந்து தன் இருதயத்தில் உள்ள கேள்வியை கேட்கிறாள். என் ஜொஹான்னா, 15 நாட்களாக அவள் மோட்ச பேரின்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். அதை நான் அங்கு குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஏனென்றால் உன் மகளுக்கும் அவளுடைய மகனுக்கும் இடையே உள்ள வேறுபாடு மிக பெரியது. அது உண்மைதான். அது ஒரு பெரிய சித்திரவதை. அதன் காரணமாக அவள் விரைவில் இறந்து விடுவாள் என்று நான் நினைக்கிறேன். இல்லை, அவ்வளவு சீக்கிரமாக இல்லை. இப்போது அவள் அதிகம் சமாதானத்தில் இருப்பாள். நீர் அவளுக்கு ஆறுதல் தந்திருக்கிறீர். நீர் மற்ற யாரையும் விட அதிகமாக மற்ற யாரையும் விட அவள் மேல் அதிக பரிதாபம் கொள்கிற நானே இரக்கம், நானே அன்பு. நான் உனக்கு சொல்கிறேன் ஸ்திரீயே, யூதாஸ் மனந்திரும்புதலின் ஒரே ஒரு பார்வை மட்டும் என்னை பார்த்திருந்தான் என்றால் அவனுக்கு கடவுளின் மன்னிப்பை நான் தந்திருப்பேன். சேசுவின் முகம் எவ்வளவு துயரமாக இருக்கிறது. அந்த பெண் அதனால் தாக்கப்படுகிறாள். வார்த்தைகளும் மௌனமும் அவளுடைய உதடுகளில் போராடுகின்றன. ஆனால் அவள் ஒரு பெண். வினோத பிரியம் வெற்றி பெறுகிறது. அது ஒரு ஆம். நான் என்ன சொல்கிறேன் என்றால், அந்த ஈன மனிதன் திடீரென அதை செய்தானா, அல்லது அவன் பல மாதங்களாக பாவம் செய்து கொண்டிருந்தான். என்னுடைய எந்த வார்த்தையும் செயலும் அவனை தடுக்க முடியவில்லை. பாவம் செய்வதற்கான அவனுடைய சித்தம் அவ்வளவு பலமாயிருந்தது. ஆனால் அதை அவளிடம் சொல்லாதே. மாட்டேன் ஆண்டவரே, ஏனென்றால் இப்போது பாஸ்கா ஆயத்த நாளன்று இரவிலேயே பாஸ்கா விருந்தை கூட முழுவதுமாக முடிக்காமல் அனனியாஸ் ஜெருசலேமிலிருந்து ஓடிப்போன போது அவர் இங்கே வந்து உன் மகன் போதகரை காட்டிக் கொடுத்து அவரை அவருடைய விரோதிகளின் கரங்களில் கையளித்து விட்டான். ஒரு முத்தத்தினால் அவன் அவரை காட்டிக் கொடுத்தான். உன் மகனின் செயலால் போதகர் அடிக்கப்படுவதையும் எச்சிலால் நிறைந்திருப்பதையும் கசைகளால் அடிக்கப்பட்டதையும் முட்களால் முடிசூடப்பட்டதையும் சிலுவை சுமத்தப்பட்டதையும் அதில் அறையப்பட்டதையும் மரித்ததையும் நான் பார்த்தேன். போதகரின் எதிரிகளால் எங்கள் பெயர் அருவருப்பான வெற்றியோடு ஓலமிடப்பட்டது. அவர்கள் உன் மகனின் வியத்தகு சாதனையை விவரிக்கிறார்கள். அவன் ஒரு ஆட்டுக்குட்டியின் விலைக்கும் குறைவான தொகைக்கு மெசையாவை விற்றுவிட்டான். ஒரு முத்தத்தின் காட்டிக் கொடுத்தலோடு அவன் அவரை காவலர்களுக்கு சுட்டிக் காட்டிவிட்டான் என்று கத்தினார். மேரி தரையில் விழுந்தாள். திடீரென உடல் முழுவதும் கருப்பாக மாறினாள். அவளுடைய ஈரல் வெடித்துவிட்டது என்றும் பித்தநீர் பரவி அவளுடைய இரத்தம் முழுவதும் அதனால் கெட்டுப் போய்விட்டது என்றும் வைத்தியர் சொல்கிறார். மேலும் மேலும் உலகம் கெட்டதாக இருக்கிறது. அவள் சொன்னது சரி.
நான் அவளை இங்கு கொண்டு வர வேண்டியிருந்தது. ஏனென்றால் அவர்கள் கெரியோத்தில் உள்ள அவளுடைய வீட்டுக்கு அருகில் வந்து, உன் மகன் ஒரு தேவ கொலைகாரன், தற்கொலைகாரன், அவன் தன்னையே தூக்கிலிட்டுக் கொண்டான், பெயேல்சபூப் அவனுடைய ஆத்துமத்தை எடுத்துக் கொண்டான், அவனுடைய உடலையும் எடுத்துக்கொள்ளும்படி சாத்தான் வந்திருக்கிறான் என்றார்கள். அந்த பயங்கரத்துக்குரிய அதிசயம் உண்மையா? இல்லை ஸ்திரீயே, அவன் இறந்த நிலையில் ஓர் ஒலிவ மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த போது கண்டுபிடிக்கப்பட்டான். அவர்கள் மேலும், கிறிஸ்து உயிர்த்து விட்டார், அவர் சர்வேஸ்வரனாக இருக்கிறார், உன் மகன் சர்வேஸ்வரனை காட்டிக் கொடுத்திருக்கிறான், நீ கடவுளை காட்டிக் கொடுத்தவனின் தாயாக இருக்கிறாய், நீ யூதாசின் தாயாக இருக்கிறாய் என்று கத்தினார்கள். இரவில் அனனியாசோடும் என்னோடு இருந்த ஒரே ஒரு பிரமாணிக்கமுள்ள ஊழியனோடும் நான் அவளை இங்கே கொண்டு வந்தேன். ஏனென்றால் அவள் அருகில் இருக்க யாரும் விரும்பவில்லை. ஆனால் மேரி அந்த கூச்சல்களை பூமியின் ஓசைகளில் எல்லாவற்றிலும் கேட்கிறாள். பரிதாபமான தாய்! இது உண்மையிலேயே பயங்கரம். ஆனால் அந்த பசாசு இதை பற்றியெல்லாம் சிந்திக்கவே இல்லையா ஆண்டவரே? அவனை தடுப்பதற்கு நான் பயன்படுத்திய காரணங்களுள் இது ஒன்றாக இருந்தது. ஆனாலும் அதனால் பயனில்லை. அவன் தன் தந்தையையும் தாயையும் வேறு எந்த அயலானையும் ஒருபோதும் உண்மையான அன்போடு நேசித்ததே இல்லை. அது உண்மைதான். போய் வருகிறேன் ஸ்திரீயே. மேரியின் மீது நீ கொண்டுள்ள பரிவிரக்கத்தின் காரணமாக உலகத்தின் பரிகாசத்தை நீ தாங்கிக் கொள்வதற்கு என் ஆசீர்வாதம் உன்னை தேற்றுவதாக. என் கரத்தை முத்தமிடு, உனக்கு அதை நான் காட்ட முடியும். ஆனால் அவளுக்கோ இதை காண்பது மிக அதிகமான தீங்கு விளைவித்திருக்கும். அவர் தம் சட்டையின் கைப்பகுதியை பின்னுக்கு இழுத்து ஊடுருவப்பட்ட தமது மணிக்கட்டை அவளுக்கு காண்பிக்கிறார். அந்நாள் அவரது விரல்களின் நுனிகளை தன் உதடுகளால் மென்மையாக முத்தமிடும்போது ஒரு முனகலை வெளியிடுகிறாள். திறக்கப்படுகிற ஒரு கதவின் ஓசையும் ஆண்டவர் என்ற திணறலான குரலும் கேட்கின்றன. சற்று வயதான மனிதர் ஒருவர் சாஷ்டாங்கமாக விழுந்து அப்படியே கிடக்கிறார். அனனியாஸ், ஆண்டவர் நல்லவர், உன் உறவினரையும் நம்மையும் கூட தேற்ற அவர் வந்திருக்கிறார் என்கிறாள் அன்னாள். ஆழமாக நெகிழ்ச்சி அடைந்திருக்கிற அந்த வயதான மனிதரையும் தேற்றும்படியாக. ஆனால் அந்த மனிதர் அசைய துணியவில்லை. நாங்கள் பயங்கரத்திற்குரிய இரத்தத்தினால் உருவானவர்கள், ஆண்டவரை என்னால் பார்க்க முடியாது என்று அழுது கொண்டே சொல்கிறார் அவர். சேசு அவரிடம் போகிறார். அவருடைய தலையை தொட்டு சீமோனின் மேரியிடம் தாம் சொன்ன அதே வார்த்தைகளை திரும்ப அவரிடமும் சொல்கிறார். தங்கள் கடமையை செய்துவிட்ட உறவினர்கள் ஒரு உறவினனின் பாவத்திற்கு தங்களை பொறுப்பாளிகளாக கருதக்கூடாது. திடம் கொள் மனிதா, கடவுள் நீதியுள்ளவர். உனக்கும் இந்த வீட்டிற்கும் சமாதானம். நான் வந்திருக்கிறேன். நான் எங்கு உன்னை அனுப்புகிறேனோ அங்கே நீ போவாய். இணை பாஸ்காவுக்காக சீடர்கள் பெத்தானியில் இருப்பார்கள். நீ அவர்களிடம் போய் அவருடைய மரணத்திற்குப் பின் 12ஆம் நாளில் ஆண்டவரை கெரியோத்தில் உயிரோடும் உண்மையாகவும்
அவருடைய சரீரத்திலும் ஆத்துமத்திலும் தெய்வீகத்திலும் பார்த்ததாக சொல்வாய். அவர்கள் உன்னை நம்புவார்கள். ஏனென்றால் நான் அவர்களோடு நிறைய தடவைகள் இருந்திருக்கிறேன். நான் ஒரே நாளில் எல்லாவிடங்களிலும் இருக்கிறேன் என்று அறிவது என் தேவ சுபாவத்தின் மீது அவர்கள் கொள்ளும் விசுவாசத்தில் அவர்களை உறுதிப்படுத்தும். அதற்கு முன் இதே நாளில் நீ கெரியோத்துக்குச் சென்று ஜெப ஆலய தலைவனிடம் மக்களை ஒன்றாக கூட்டும்படி சொல்வாய். அதன்பின் எல்லோருக்கும் முன்பாக நான் இங்கே வந்தேன் என்றும் பிரியாவிடையின் போது நான் சொன்ன வார்த்தைகளை அவர்கள் நினைவு கூற வேண்டும் என்றும் சொல். அவர் ஏன் எங்களிடம் வரவில்லை என்று அவர்கள் நிச்சயமாக கேட்பார்கள். நீ இப்படி பதில் சொல். அந்த மாசற்ற தாய்க்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்று அவர் சொன்னாரோ அதை நீங்கள் செய்திருந்தால் அவர் உங்களுக்கு தம்மை காட்டியிருப்பார். நீங்களோ உங்கள் சிநேகத்தின் கடமையில் தவறிவிட்டீர்கள். அதனால்தான் ஆண்டவர் தம்மை காட்டாமல் இருக்கிறார் என்று சொல். இதை செய்வாயா? அது கடினம் ஆண்டவரே, அதை செய்வது கடினம். எங்கள் அனைவரையும் அவர்கள் இருதய குஷ்டரோகிகளாய் நினைக்கிறார்கள். ஜெப ஆலய தலைவர் நான் சொல்வதை கேட்க மாட்டார். நான் மக்களிடம் பேசவும் அவர் என்னை அனுமதிக்க மாட்டார். அவர் என்னை அடிக்கலாம். இருந்தாலும் நீர் விரும்புவதால் நான் இதை செய்வேன். அந்த மூப்பான மனிதர் தன் தலையை உயர்த்தவில்லை. ஆழ்ந்த சாஷ்டாங்க உணர்வில் அவர் பணிந்தபடியே பேசுகிறார். என்னை பார் அனனியாஸ். அந்த மனிதர் வணக்க உணர்வால் நடுங்கியபடியே நிமிர்ந்து பார்க்கிறார். தாபோர் மலையில் தாம் இருந்தது போல சேசு பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கிறார். ஒளி அவரை சூழ்கிறது. அவருடைய அம்சங்களையும் புன்சிரிப்பையும் மறைக்கிறது. அந்த தாழ்வாரம் எந்த கதவும் அவர் கடந்து போகும்படி அசைக்கப்படாமலே அவர் இல்லாமல் விடப்படுகிறது. அந்த இருவரும் தெய்வீக வெளிப்படுத்தலின் வழியாக முழுவதும் ஆராதனை உள்ளவர்களாக ஆகியுள்ளதால் ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். 3. ஜூட்டாவைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு அவர்களுடைய தாய் சாராளோடு. சாராள் வீட்டின் பழத்தோட்டம். இலைகள் அடர்ந்த மரங்களின் கீழ் விளையாடிக் கொண்டிருக்கிற குழந்தைகள். அவர்கள் எல்லாரிலும் இளையவன் திராட்சை இலைகளின் ஓர் அடர்ந்த வரிசைக்கு பக்கத்தில் புல்லின் மீது உருண்டு விளையாடிக் கொண்டிருக்கிறான். மற்ற பெரிய குழந்தைகள் குருவிகளின் உல்லாசமான முரல் ஒலிகளுடன் ஒருவரை ஒருவர் விரட்டிக்கொண்டு புதர்களுக்கும் திராட்சை கொடிகளுக்கும் பின்னால் கண்ணாமூச்சி விளையாட்டு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். சேசு தாமே தமது பெயரையிட்ட சிறுவனுக்கு பக்கத்தில் தோன்றுகிறார். ஓ மாசற்றவர்களின் பரிசுத்த எளிமையே! அவரை திடீரென அங்கே கண்டதால் ஜோசப் ஆச்சரியப்படவில்லை. மாறாக சேசு தன்னை தூக்கும்படி அவன் தன் சிறு கைகளை நீட்டுகிறான். சேசுவும் அவனை தூக்கி வைத்துக் கொள்ளுகிறார். இருவருடைய செயல்களிலும் மிக பெரும் எளிமை இருக்கிறது. மற்றவர்களும் ஓடி வந்து சேர்கிறார்கள். மறுபடியும் அந்த குழந்தைகளின் ஆசீர்வதிக்கப்பட்ட எளிமை. எந்த அதிசயமும் இன்றி அவர்கள் மகிழ்ச்சியோடு சேசுவை அணுகுகிறார்கள். அவர்களை பொறுத்தவரை எதுவுமே மாறியிருப்பதாக தெரியவில்லை. அவர்களுக்கு அநேகமாய் தெரியாமல் இருக்கலாம்.
ஆனால் சேசு அவர்கள் ஒவ்வொருவரையும் வருடி சீராட்டிய பின், எல்லாருக்கும் மூத்தவளும் அதிக உணர்வு உள்ளவளுமான மேரி சொல்கிறாள், எனவே நீங்கள் இப்போது உயிர்த்திருப்பதால் இனி நீங்கள் துன்பப்பட மாட்டீர்களா ஆண்டவரே? நான் ரொம்ப வருத்தமாயிருந்தேன். நான் இனிமேல் துன்பப்பட மாட்டேன். பரலோகத்தில் இருக்கிற என்னுடையவும் உங்களுடையவும் பிதாவிடம் நான் ஏறிச் செல்வதற்கு முன் உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன். ஆயினும் நீங்கள் எப்போதும் நல்லவர்களாயிருந்தால் அங்கே இருந்தும் நான் உங்களை எப்போதும் ஆசீர்வதிப்பேன். இன்று என் ஆசீர்வாதத்தை நான் உங்களோடு விட்டுச் செல்லுகிறேன் என்று என்னை நேசிப்பவர்களிடம் சொல்லுங்கள். இந்த நாளை நினைவில் இருத்துங்கள். நீங்கள் வீட்டுக்கு வரவில்லையா? அம்மா அங்கே இருக்கிறாள். அவர்கள் எங்களை நம்ப மாட்டார்கள் என்கிறாள் மேரி மறுபடியும். ஆனால் அவளுடைய சகோதரன் அனுமதி கேட்கவில்லை. அவன் கத்துகிறான், அம்மா, அம்மா, ஆண்டவர் இங்கே இருக்கிறார். மேலும் வீட்டை நோக்கி ஓடி திரும்பவும் அதே வார்த்தைகளை கத்திச் சொல்கிறான். சாராள் விரைந்து ஜன்னல் வழியாக வெளியே பார்க்கிறாள். மிகச் சரியான நேரத்தில் அவள் சேசுவை பார்க்கிறாள். அவர் மிக அழகானவராக பழத்தோட்டத்தின் ஓரத்தில் தம்மை கிரகித்துக் கொள்கிற ஒளியினுள் மறைகிறார். ஆண்டவர், ஏன் நீங்கள் என்னை முன்னமே கூப்பிடவில்லை என்கிறாள் சாராள் தன்னால் பேச முடிந்தவுடன். எப்போது, எங்கே இருந்து அவர் வந்தார்? அவர் தனியாக இருந்தாரா? நீங்கள் எவ்வளவு மூடர்கள்! நாங்கள் அவரை இங்கே கண்டுபிடித்தோம். ஒரு கணத்திற்கு முன் அவர் இங்கே இருக்கவில்லை. சாலையில் இருந்தோ சமையலறை தோட்டத்திலிருந்தோ அவர் வரவில்லை. ஜேசாயை தம் கைகளில் அவர் தூக்கி வைத்திருந்தார். அவர் எங்களிடம் நம்மை ஆசீர்வதிக்கவும் ஜூட்டாவில் தம்மை நேசிக்கிறவர்களுக்காக தமது ஆசீர்வாதத்தை நமக்கு தரவும் வந்ததாகவும் இந்த நாளை நினைவு கூற வேண்டுமென்றும் சொன்னார். இப்போது அவர் மோட்சத்திற்கு போகிறார். ஆனால் நாம் நல்லவர்களாக இருந்தால் அவர் நம்மை நேசிப்பார். அவர் எவ்வளவு அழகாக இருந்தார்! அவருடைய கரங்களில் காயங்கள் இருந்தன. ஆனால் அவை இப்போது அவருக்கு வலிக்கவில்லை. அவருடைய பாதங்களும் காயப்படுத்தப்பட்டிருந்தன. புற்களுக்கு நடுவே நான் அவற்றை பார்த்தேன். அதோ இருக்கிற அந்த மலர் ஒரு பாதத்தின் காயத்தை சரியாக தொட்டுக் கொண்டிருந்தது. நான் அதை பறிப்பேன். உணர்ச்சி வசப்பட்டு அவர்கள் எல்லாரும் சேர்ந்து பேசுகிறார்கள். பேசும் பரபரப்பினால் வியர்க்கவும் கூட செய்கிறார்கள். சாராள் அவர்களை தடவிக் கொடுத்தபடி, கடவுள் உயர்ந்தவர், நாம் போவோம், வாருங்கள், நாம் போய் எல்லாரிடமும் சொல்வோம். மாசற்றவர்களாகிய நீங்கள் பேசுங்கள், நீங்கள் கடவுளை பற்றி பேசலாம் என்கிறாள். 4. பெல்லாவில் ஜையா என்ற இளைஞனுக்கு. அந்த இளைஞன் ஆர்வத்தோடு ஒரு வண்டியில் சுற்றி வேலை செய்து கொண்டிருக்கிறான். பக்கத்தில் உள்ள ஒரு காய்கறி தோட்டத்தில் பறிக்கப்பட்ட காய்கறிகளை அவன் வண்டியில் ஏற்றுகிறான். அந்த சிறு கழுதையின் குளம்புகள் நாட்டுப்புற சாலையின் இறுகிய மேற்பரப்பில் தாளம் போடுகின்றன. பச்சடிக்கீரை கூடை ஒன்றை எடுப்பதற்காக அவன் திரும்பும்போது தன்னை பார்த்து புன்னகைக்கிற சேசுவை பார்க்கிறான்.
கூடையை தரையில் போட்டுவிட்டு முழந்தாளிடுகிறான். தான் காண்பதை நம்ப முடியாமல் கண்களை கசக்கிக் கொள்கிறான். உன்னதமானவரே, மாய தோற்றங்களுக்குள் என்னை வழிநடத்தாதேயும். ஆண்டவரே, கெடுக்கிற போலி தோற்றங்களை கொண்டு சாத்தானால் ஏமாற்றப்பட என்னை அனுமதியாதேயும். என் ஆண்டவர் மெய்யாகவே மரித்தார், அவர் அடக்கம் செய்யப்பட்டார், அவருடைய சரீரம் திருடப்பட்டுள்ளது என்று அவர்கள் இப்போது சொல்கிறார்கள். கிருபையாயிரும். உன்னத ஆண்டவரே, உண்மையை எனக்கு காட்டும் என்கிறான். நானே சத்தியம் ஜெயா, நானே உலகின் ஒளி. என்னை கவனி, என்னை பார், அதனால்தான் உன் பார்வையை நான் உனக்கு திருப்பித் தந்தேன். என் வல்லமைக்கும் என் உயிர்ப்பிற்கும் நீ சாட்சியாக இருக்கும்படியாக. ஓ, இது உண்மையாகவே ஆண்டவர்தான், இது நீர்தான். ஆம், நீர் சேசுதான். சேசுவின் பாதங்களை முத்தமிடும்படி அவன் கஷ்டப்பட்டு தன் முழங்கால்களில் நகர்ந்து வருகிறான். நீ என்னை கண்டதாகவும் என்னோடு பேசியதாகவும் நான் உண்மையாகவே உயிரோடு இருக்கிறேன் என்றும் நீ சொல்ல வேண்டும். இன்று என்னை நீ கண்டதாக சொல். உனக்கு என் சமாதானமும் ஆசீர்வாதமும். ஜெயா தனியாக இருக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான். வண்டியையும் காய்கறிகளையும் மறந்து விடுகிறான். அமைதியற்ற அந்த கழுதை வீணாக சாலையை தட்டிக் கொண்டும் கனைத்து கொண்டும் இருக்கிறது. அந்த நீண்ட காத்திருப்புக்கு எதிர்ப்பு காட்டும் விதமாக ஜெயா பரவசத்தில் இருக்கிறான். ஒரு பெண் சமையல் தோட்டத்திற்கு பக்கத்தில் வீட்டிலிருந்து வெளியே வந்து உணர்ச்சிகளால் பொதியப்பட்ட நிலையில் அவனை காண்கிறாள். அவனுடைய முகத்தில் ஒரு தொலைவான பார்வை இருக்கிறது. ஜெயா, என்ன விஷயம்? உனக்கு என்ன ஆயிற்று என்று கத்துகிறாள் அவள். அவனை நோக்கி விரைந்து வந்து அவனை உலுக்குகிறாள். அவனை மீண்டும் பூமிக்கு திருப்பிக் கொண்டு வருகிறாள். ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவரை நான் பார்த்து விட்டேன். அவருடைய பாதங்களை முத்தமிட்டேன். அவருடைய காயங்களை பார்த்தேன். அவர்கள் பொய் சொல்லியிருக்கிறார்கள். அவர் மெய்யாகவே கடவுள்தான். அவர் உயிர்த்திருக்கிறார். அது ஒரு ஏமாற்று வேலை என்று நான் நினைத்தேன். ஆனால் அது அவர்தான், அவர்தான். அந்த பெண் உணர்ச்சிகளால் பரபரப்படைந்து நடுங்கியபடி, உனக்கு முழுவதும் நிச்சயம்தானா என்று முணுமுணுப்பாக கேட்கிறாள். நீங்கள் நல்லவர்கள் ஸ்திரீயே. அவர் நிமித்தமாக நீங்கள் என்னையும் என் தாயையும் ஊழியர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். விசுவசிக்க மறுக்காதீர்கள். நீ நிச்சயமாக சொல்கிறாய் என்றால் நான் விசுவசிக்கிறேன். ஆனால் அவர் மெய்யாகவே மாமிசமாயிருந்தாரா? அவர் உஷ்ணமாயிருந்தாரா? சுவாசித்தாரா? பேசினாரா? அவருக்கு உண்மையிலேயே குரல் இருந்ததா? அல்லது நீ அப்படி நினைக்கிறாயா? நான் நிச்சயமாயிருக்கிறேன். அது உயிருள்ள ஒருவரின் வெப்பமுள்ள மாமிசம்தான். அது உண்மையான குரல்தான். அது சுவாசம்தான். அவர் கடவுளைப் போல் அழகாயிருந்தார். ஆனால் மனிதனாக என்னையும் உங்களையும் போல மனிதனாக இருந்தார். நாம் போவோம். நாம் போய் துன்பப்படுகிறவர்களிடம்
அல்லது சந்தேகத்தில் உள்ளவர்களிடம் சொல்வோம். 5. நோபின் அருளப்பெருக்கு. அந்த முதியவர் தம் வீட்டில் தன்னந்தனியாயிருக்கிறார். ஆனாலும் அவர் அமெரிக்கையோடு இருக்கிறார். ஒரு பக்கம் ஆணிகள் வெளியே வந்துள்ள ஒரு நாற்காலியை அவர் பழுது பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு கனவென்று நான் நினைக்கிற ஏதோ ஒன்றை பற்றி அவர் புன்னகைக்கிறார். கதவு தட்டப்படும் சத்தம் கேட்கிறது. அந்த முதியவர் தம் வேலையை விட்டுவிட்டு சொல்லாமலே, உள்ளே வாருங்கள், வந்திருக்கிற உங்களுக்கு என்ன வேண்டும்? இன்னும் அவர்களில் ஒருவரா? மாற முடியாத அளவுக்கு எனக்கு அதிக வயதாகிவிட்டது. உலகம் முழுவதும் என்னை பார்த்து அவர் இறந்துவிட்டார் என்று சத்தமிட்டாலும் அவர் ஜீவிக்கிறார் என்று நான் சொல்லுகிறேன். அப்படி சொல்வதற்கு நான் சாக வேண்டியிருந்தாலும் சரி, உள்ளே வாருங்கள். உள்ளே வராமல் யார் தட்டுவது என்று பார்ப்பதற்காக அவர் எழுந்து கதவை நோக்கி போகிறார். ஆனால் அவர் அதற்கு பக்கத்தில் இருக்கிற போது கதவு திறந்து சேசு உள்ளே வருகிறார். ஓ ஓ ஓ, என் ஆண்டவர் உயிரோடு! நான் விசுவசித்தேன். என் விசுவாசத்திற்கு வெகுமதி அளிக்கும்படி அவர் வருகிறார். ஆசீர்வதிக்கப்பட்டவர். நான் சந்தேகப்படவே இல்லை. மகிழ்ச்சியின் விருந்திற்காக அவர் செம்மறி குட்டியை எனக்கு அனுப்பினார் என்றால், இந்த நாளில் அவர் உயிர்ப்பார் என்பதுதான் அதன் அர்த்தம் என்று என் துக்கத்தில் நான் சொல்லிக் கொண்டேன். அதன்பின் எனக்கு எல்லாம் புரிந்தது. நீர் மரித்து பூமி அசைக்கப்பட்டபோது நான் இன்னமும் புரிந்து கொள்ளாமல் இருந்ததை புரிந்து கொண்டேன். நோபில் அவர்கள் என்னை பைத்தியம் என்று நினைத்தார்கள். ஏனென்றால் சாபத் நாளுக்கு மறுநாள் சூரிய அஸ்தமானத்தின் போது நான் ஒரு விருந்து தயாரித்தேன். வெளியே போய் நமது நண்பர் உயிர்த்து விட்டார் என்று சொல்லி சில பிச்சைக்காரர்களை விருந்துக்கு அழைத்தேன். அது உண்மையில்லை என்று அவர்கள் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சீடர்கள் இரவில் உம்மை திருடிச் சென்று விட்டார்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் சொன்னதை நான் நம்பவில்லை. ஏனென்றால் நீர் இறந்ததிலிருந்து மீண்டும் உயிர்ப்பதற்காகத்தான் நீர் இறந்தீர் என்றும் அதுதான் யோனாவின் அடையாளம் என்றும் நான் புரிந்து கொண்டேன். சேசு புன்னகைத்தபடி அவரை பேச விடுகிறார். அதன்பின், இன்னமும் நீ இறக்க விரும்புகிறாயா? அல்லது என் மகிமையை காணும்படி தங்கியிருக்க விரும்புகிறாயா என்று கேட்கிறார். நீர் என்ன விரும்பினாலும் சரி ஆண்டவரே. இல்லை, நீ விரும்புகிறபடி. அந்த மூப்பர் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறார். அதன்பின் அவர் தீர்மானிக்கிறார். நீர் முன்பு இருந்தது போல் இனி இராமல் போகிற உலகத்திலிருந்து வெளியே போவது அழகானதாக இருக்கும். ஆயினும் விசுவாசமற்றவர்களிடம் நான் அவரை கண்டுவிட்டேன் என்று சொல்வதற்காக பரலோக சமாதானத்தை விட்டு தற்காலிகமாக விலகியிருக்க விரும்புகிறேன் என்கிறார் அவர். சேசு தம் கரத்தை அவரது தலையில் வைத்து ஆசீர்வதிக்கிறார். அத்துடன் அதுவும் விரைவில் சமாதானமாக மாறிவிடும். கிறிஸ்துவின் துதியர் என்ற பதவியோடு நீ என்னிடம் வருவாய் என்கிறார். அதன்பின் அவர் வெளியே போகிறார். இந்த நிகழ்ச்சியில்
அநேகமாக அந்த வயோதிபரின் மேலுள்ள இரக்கத்தினால் இருக்கலாம், ஓர் அற்புதமான முறையில் அவர் தோன்றவோ மறையவோ இல்லை. ஒரு சாதாரண மனித முறையில் ஒரு வீட்டிற்குள் வருவதையும் வெளியே போவதையும் அவர் வழக்கமாக கொண்டிருந்த கடந்து போன நாட்களின் சேசுவாக தாம் இப்போதும் இருப்பது போலவே அவர் எல்லாவற்றையும் மனித முறையில் செய்தார். 6. ஜாபேஷ் கிலேயாத்துக்கு அருகில் தனியான வயோதிபரான மத்தியாசுக்கு. இந்த வயோதிபர் தமது காய்கறி செடிகளில் வேலை செய்து கொண்டே தமக்குத்தாமே பேசிக் கொண்டிருக்கிறார். என்னிடமுள்ள எல்லா செல்வமும் அவருக்காக, அவரோ அதை இனி ஒருபோதும் சுவை பார்க்க மாட்டார். நான் வீணாக உழைத்திருக்கிறேன். அவர்தான் தேவனுடைய சுதன் என்றும் அவர் மரித்து உயிர்த்திருக்கிறார் என்றும் நான் விசுவசிக்கிறேன். ஆனால் அவர் முன்பு மாதிரி ஏழைகளின் மேஜையில் அண்டையிலோ அல்லது செல்வந்தர்களின் மேஜை அண்டையிலோ அமர்ந்து சமமான அன்புடன், அல்லது ஒருவேளை இல்லை, நிச்சயமாக பணக்காரர்களை விட ஏழைகளின் மட்டில் அதிக அன்போடு உணவை பகிர்ந்து கொள்கிற போதகராக இனி அவர் இருக்க மாட்டார். இப்போது அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய விசுவாசிகளாகிய எங்களை எங்கள் விசுவாசத்தில் உறுதிப்படுத்தும்படி அவர் உயிர்த்திருக்கிறார். அது உண்மையில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். யாருமே தானாகவே ஒருபோதும் உயிர்த்தெழுந்தது இல்லை என்று. யாருமே இல்லை, எந்த மனிதனும் உயிர்த்ததில்லை. ஆனால் அவர் உயிர்த்தெழுந்தார், ஏனென்றால் அவர் சர்வேஸ்வரனாக இருக்கிறார். இப்போதுதான் மண்ணை தோண்டி விதைக்கப்பட்டுள்ள விதைகளை திருடும்படி கீழே வருகிற புறாக்களை விரட்டுவதற்காக அவர் கைகளை தட்டுகிறார். அதன்பின் அவர் சொல்கிறார், நீங்கள் இனப்பெருக்கம் செய்வதில் இப்போது எந்த பயனும் இல்லை. இனி மீண்டும் அவர் உங்கள் குஞ்சுகளை சுவை பார்க்க மாட்டார். நீங்களோ பயனற்ற தேனீக்களே, யாருக்காக தேனை உருவாக்குகிறீர்கள்? இப்போது நான் அவ்வளவு ஏழையாக இல்லாததால் ஒரு தடவையாவது என்னோடு அவரை கொண்டிருக்க வேண்டுமென்று விரும்பினேன். அவர் இங்கு வந்த பிறகு எல்லாமே செழித்துள்ளது. நான் ஒருபோதும் தொட்டிராத அந்த பணத்தோடு நசரேத்துக்கு அவரது தாயிடம் போக விரும்புகிறேன். போய் அவர்களிடம், என்னை உங்கள் ஊழியனாக ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்திலேயே நானும் தங்கிக் கொள்ள என்னை அனுமதியுங்கள், ஏனென்றால் நீங்கள் இன்னும் அவராக இருக்கிறீர்கள் என்று சொல்லுவேன் என்கிறார். ஒரு துளி கண்ணீரை தம் புறங்கையால் துடைக்கிறார். மத்தியாஸ், ஒரு யாத்ரீகனுக்கு கொஞ்சம் அப்பம் வைத்திருக்கிறீரா? மத்தியாஸ் நிமிர்ந்து பார்க்கிறார். ஆனாலும் தாம் முழங்காலில் இருப்பதால் உயரமான புதர்வேலிக்கு பின்னாலிருந்து பேசுவது யார் என்று அவரால் காண முடியவில்லை. அந்த புதர்வேலி யோர்தானுக்கு அப்பால் இந்த தனிமையான பசுமையுள்ள இடத்திலுள்ள அவருடைய சிறிய தாவர சொத்தை சூழ்ந்து இருக்கிறது. ஆயினும் அவர் பதிலளிக்கிறார், நீர் யாராயினும் ஆண்டவராயிருக்கிற சேசுவின் பெயரால் வாரும். வேலியை திறக்கும்படி அவர் எழுந்து நிற்கிறார். அப்போது சேசு தம் எதிரே நிற்பதை காண்கிறார். தாழ்பாளில் கை வைத்தபடியே எதுவும் செய்ய முடியாமல் நிற்கிறார். விருந்தாளியாக நான் வருவதை நீர் விரும்பவில்லையா மத்தையாஸ்?
நீர் ஒருமுறை அப்படி செய்தீர், அதை திரும்பவும் செய்ய முடியவில்லை என்று நீர் வருந்திக் கொண்டிருந்தீர். இதோ நான் இருக்கிறேன், எனக்கு திறக்க மாட்டீரா என்கிறார் சேசு புன்முறுவலோடு. ஓ ஆண்டவரே, என் ஆண்டவர் இங்கு வர நான் தகுதியற்றவன். சேசு தமது கரத்தை வேலிக்கு மேலாக நீட்டி பூட்டை திறந்தபடி, ஆண்டவர் தாம் விரும்புகிற எந்த இடத்திலும் பிரவேசிக்கிறார் மத்தியாஸ் என்கிறார். அவர் உள்ளே போகிறார். தாழ்மையான சமையல் தோட்டத்தின் வழியாக வீட்டை நோக்கி வந்து வாசலில் நின்றபடி, எனவே உமது புறா குஞ்சுகளை நீர் பலியிடலாம், தோட்டத்திலிருந்து காய்கறிகளையும் உம் தேனீக்களிடமிருந்து தேனையும் எடும், நாம் ஒன்றாக அப்பத்தை பகிர்ந்து கொள்வோம், உம் வேலை பயனற்றதாயில்லாதிருக்கும், உம் ஆசையும் வீணாய் போகாது, இந்த இடம் உமக்கு பிரியமானதாக இருக்கும், விரைவில் அமைதியும் கைவிடுதலும் இருக்கப் போகிற இடத்திற்கு நீர் போக வேண்டியது இல்லை. நான் எங்கும் வியாபித்திருக்கிறேன் மத்தியாஸ். என்னை நேசிக்கிறவன் எப்போதும் என்னுடன் இருக்கிறான். என் சீடர்கள் ஜெருசலேமில் இருப்பார்கள், என் திருச்சபை அங்கே எழும்பும். இணை பாஸ்கா திருநாளன்று நீர் அங்கிருப்பதை உறுதி செய்து கொள்ளும். மன்னியும் ஆண்டவரே, அந்த இடத்தில் என்னால் எதிர்த்து நிற்க கூடவில்லை. நான் ஓடிவிட்டேன். ஆயத்த நாளுக்கு முந்தின நாளின் 9ஆம் மணி வேளையில் நான் அங்கு போய் சேர்ந்தேன். ஆனால் மறுநாள், ஓ, நீர் மரிப்பதை காண விரும்பாமல் அங்கிருந்து ஓடிவிட்டேன். அதற்காக மட்டும்தான் ஆண்டவரே. எனக்கு தெரியும், மேலும் நீர் அங்கு திரும்பி போனீர் என்றும், என் கல்லறையில் முதலில் அழுதவர்களில் நீரும் ஒருவராக இருந்தீர் என்றும் நான் அறிவேன். ஆயினும் நான் ஏற்கனவே அதை விட்டு வெளியே வந்திருந்தேன். நான் சகலத்தையும் அறிந்திருக்கிறேன். இங்கே நான் அமர்ந்து ஓய்வெடுப்பேன். நான் எப்போதுமே இங்கு ஓய்வெடுத்திருக்கிறேன். சம்மனசுக்கள் அதை அறிவார்கள். அந்த மனிதர் சுறுசுறுப்படைகிறார். ஆனால் ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தில் நகர்பவனைப் போல அவர் தோன்றுகிறார். அவ்வளவு சங்கையோடு அவர் நகர்கிறார். அவர் வந்து சிறு புறாக்களை பிடிக்கப் போய் அவற்றை கொன்று ஆயத்தம் செய்து தீயை தூண்டி காய்களை பொறுக்கி எடுத்து கழுவி அத்திப்பிஞ்சுகளை ஒரு தட்டில் வைத்து மிகச்சிறந்த மேஜை விரிப்பை மேஜையில் விரிக்கிற நேரத்தில் அவ்வப்போது தம் புன்னகையோடு கலக்க இருக்கிற ஒரு துளி கண்ணீரை அவர் துடைத்துக் கொள்ளுகிறார். ஆனாலும் எல்லாமும் தயாரான பிறகு எப்படி அவரால் அமர்ந்து சாப்பிட முடியும்? அவர் பரிமாற விரும்புகிறார். அது ஒரு பெரிய காரியமாக அவருக்கு தோன்றுகிறது. வேறெதையும் அவர் விரும்பவில்லை. ஆனால் உணவை ஒப்புக் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிற சேசு தாம் வெட்டியுள்ள பிராக்கரியில் பாதியை குழம்பில் தோய்த்த ஒரு அப்பத்துண்டின் மீது வைத்து அவருக்கு கொடுக்கிறார். ஓ, பிரியமான ஒருவருக்கு தருவது போல என்கிறார் அந்த மனிதர். சந்தோஷத்தாலும் உணர்ச்சி பெருக்காலும் அவர் அழுகிறார். சேசுவின் மீதிருந்து தமது கண்களை எடுக்காமலே இருக்கிறார்.
சேசுவோ உண்கிறார், குடிக்கிறார். காய்கறிகளையும் பழங்களையும் தேனையும் ருசிக்கிறார். திராட்சை ரசத்தில் ஒரு மிடறு குடித்தபின் கிண்ணத்தை அவரிடம் கொடுக்கிறார். முன்பெல்லாம் அவர் எப்போதும் தண்ணீர்தான் குடித்து வந்தார். சாப்பாடு முடிந்து விட்டது. நீர் பார்ப்பது போல நான் உண்மையாகவே உயிரோடு இருக்கிறேன். நீர் முழுவதும் மகிழ்ச்சியாயிருக்கிறீர். 12 நாட்களுக்கு முன் மனிதர்களின் சித்தத்தினால் நான் மரித்துக் கொண்டிருந்தேன் என்பதை நினைவில் கொள்ளும். ஆனால் கடவுளின் சித்தத்தோடு ஒத்துப்போகாத போது மனிதர்களின் சித்தம் ஒன்றுமே இல்லை. அதற்கும் மேலாக மனிதர்களின் முரண்பட்ட சித்தம் நித்திய சித்தத்திற்கு அடிமையாயிருக்கிற ஒரு கருவியாக ஆகிவிடுகிறது. போய் வருகிறேன் மத்தியாஸ். நான் ஒரு யாத்ரீகனாக இருந்தபோது என்னை பற்றிய சந்தேகம் ஓரளவு சட்டபூர்வமானதாக இருந்தது. அப்போதும் கூட என்னை விசுவசித்து எனக்கு குடிக்க கொடுத்தவன் என்னோடு இருப்பான் என்று நான் சொன்னது போலவே உம்மிடமும் நான் சொல்கிறேன், என் பரலோக ராஜ்யத்தில் நீர் உம் பாகத்தை கொண்டிருப்பீர். ஆனால் இப்போது உம்மை நான் இழக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு திரியாத்திரிகனிடமும் என்னை பாரும். ஒவ்வொரு பிச்சைக்காரனிடமும் என்னை பாரும். ஒவ்வொரு நோயாளியிடமும் என்னை பாரும். அப்பமும் தண்ணீரும் ஆடைகளும் தேவைப்படுகிற ஒவ்வொருவரிடமும் என்னை பாரும். துன்பப்படுகிறவன் யாராயிருந்தாலும் அவனில் நான் இருக்கிறேன். துன்பப்படுகிறவர்களுக்கு செய்யப்படுவது எனக்கே செய்யப்படுகிறது. அவர் ஆசீர்வதிக்கும் பாவனையாக தம் கரங்களை விரித்தபின் மறைந்து போகிறார். 7. தமது கரங்களில் மரிக்கிற எங்கடியின் ஆபிரகாமுக்கு. எங்கடியின் சதுக்கம் சரசரக்கிற தாளமரங்களின் தூண்களுள்ள தேவாலயம். நீரூற்று ஏப்ரல் வானத்தின் கண்ணாடி. புறாக்கள் ஹார்மோனியத்தின் தனிவான முணுமுணுப்பு. முதியவரான ஆபிரகாம் அதன் வழியாக தமது தோள்களில் தமது வேலைக்குரிய கருவிகளோடு போகிறார். கூடுதல் மூப்பாக அவர் தோன்றுகிறார். ஆனாலும் கடும் புயலுக்கு பின் அதிலிருந்து விடுபட்டுள்ள ஒருவரைப் போல அவர் பேரமைதியோடு இருக்கிறார். நகரத்தின் எஞ்சியுள்ள பகுதி வழியாகவும் கடந்து போகிறார். நீர்ச்சுனைகளுக்கு அருகில் இருக்கிற திராட்சை தோட்டங்களுக்கு அவர் போகிறார். அபரிமிதமான விளைச்சலை ஏற்கனவே வாக்களித்துள்ள அழகிய வளமான திராட்சை தோட்டங்கள். அவர் உள்ளே போய் மண்ணை கொத்தவும் கிளைகளை கழிக்கவும் கட்டவும் தொடங்குகிறார். அவ்வப்போது நின்று களை கொத்தியின் மேல் சாய்ந்து நின்று சிந்திக்கிறார். தமது பிதாவுக்குரிய தோற்றம் தரும் தாடியை சீராக்கியபடி அவர் பெருமூச்சு விடுகிறார். உள்ளார்ந்த ஒரு உரையாடலில் தமது தலையை அசைக்கிறார். தமது மேற்போர்வையில் தம்மை முழுவதுமாக மூடியிருக்கிற ஒரு மனிதர் நீர்ச்சுனைகளையும் திராட்சை தோட்டங்களையும் நோக்கி சாலையில் வருகிறார். நான் சொல்கிறேன் ஒரு மனிதர் என்று, ஆனால் அவர் சேசுதான். ஏனென்றால் அது அவருடைய ஆடையும் நடையும்தான்.
ஆனால் அந்த வயோதிபருக்கோ அவர் ஒரு மனிதர், அவ்வளவுதான். அந்த மனிதர் ஆபிரகாமிடம், நான் சற்று நேரம் இங்கு இருக்கலாமா என்று கேட்கிறார். உபசரிப்பு புனிதமானது. அதை நான் ஒருபோதும் யாருக்கும் மறுத்ததில்லை. வாரும், உள்ளே வாரும். என் திராட்சை கொடிகளின் நிழலில் இளைப்பாறுவது உமக்கு இன்பமாயிருப்பதாக. கொஞ்சம் பால் வேண்டுமா? கொஞ்சம் ரொட்டி? என்னிடம் இங்கே இருக்கிறதை நான் உமக்கு தருவேன். ஆனால் உமக்கு நான் என்ன தர இயலும்? என்னிடம் ஒன்றுமில்லையே. மெசையாவாக இருக்கிறவர் எனக்கு எல்லாவற்றையும் எல்லா மனிதர்களுக்காகவும் தந்திருக்கிறார். நான் என்ன கொடுக்கிறேன் என்பது முக்கியமல்ல. அவர் எனக்கு தந்திருக்கிறவற்றோடு ஒப்பிடும்போது அது ஒன்றுமில்லை. அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்து விட்டார்கள் என்பது உமக்கு தெரியுமா? மரித்தோரிடமிருந்து அவர் உயிர்த்து விட்டார் என்று எனக்கு தெரியும். அவரை சிலுவையில் அறைந்தவர்களுள் நீரும் ஒருவரா? வெறுப்பதற்கு நான் அனுமதிக்கப்படவில்லை. ஏனென்றால் வெறுப்பை அவர் விரும்புவதில்லை. ஆயினும் நான் அனுமதிக்கப்பட்டால், நீர் அப்படிப்பட்ட ஒருவராக இருந்தால் நான் உம்மை வெறுப்பேன். அவரை சிலுவையில் அறைந்தவர்களுள் நான் ஒருவன் இல்லை. கவலைப்படாதீரும். அப்படியானால் உமக்கு அவரை பற்றி எல்லாம் தெரியும். ஆம், எல்லாம் தெரியும். மேலும் எலிஷா, அவன் என் மகன். உமக்கு தெரியுமா? எலிஷா ஜெருசலேமில் இருந்து அதற்கு மேல் திரும்பி வரவே இல்லை. என்னை விட்டுவிடும் அப்பா, ஏனென்றால் நான் ஆண்டவரை போதிக்கும்படி என் எல்லா செல்வங்களையும் நான் விட்டுச் செல்லுகிறேன். அருளப்பரை தேடுவதற்காக நான் கப்பர்நாவுமுக்கு செல்வேன். பிரமாணிக்கமுள்ள சீடர்களோடு நான் சேர்ந்து கொள்வேன் என்று அவன் சொன்னான். அப்படியானால் உம் மகன் இவ்வளவு வயதான தனியான உம்மை கைவிட்டு போய்விட்டானா? கைவிடுதல் என்று நீர் சொல்லுகிறீர். ஆனால் அதுவோ நான் எப்போதும் கனவு கண்டு ஏங்கி தேடிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. குஷ்டரோகம் என்னிடமிருந்து அவனை பிரித்துவிடவில்லையா? அவனை எனக்கு திருப்பி தந்தது யார்? மெசையாதானே. அவன் ஆண்டவரை போதிப்பதால் நான் அவனை இழக்கிறேனா? இல்லவே இல்லை. நித்திய ஜீவியத்தில் நான் அவனை மீண்டும் கண்டுகொள்வேன். ஆனால் எனக்கு சந்தேகம் தரும் வகையில் நீர் பேசுகிறீர். நீர் தேவாலயத்தின் ஒற்றரா? உயிர்த்தெழுந்த குருவை விசுவசிக்கிறவர்களை தண்டிக்க நீர் வந்திருக்கிறீரா? அடியும், நான் ஓடிப்போக மாட்டேன். முந்தின நாட்களின் 3 ஞானிகளை நான் கண்டுபாவிக்க மாட்டேன். நான் தங்கியிருப்பேன். ஏனென்றால் அவருக்காக நான் விழுந்தேன் என்றால் மோட்சத்தில் நான் அவரோடு சேர்ந்து கொள்வேன். சென்ற வருடத்தில் நான் செய்த ஜெபம் கேட்கப்படும். அது உண்மைதான். நான் ஆண்டவருக்காக ஏக்கத்தோடு காத்திருந்தேன். அவர் என் மன்றாட்டை கேட்டார் என்று நீர் அப்போது சொன்னீர். உமக்கு எப்படி தெரியும்? நீர் அவருடைய சீடர்களில் ஒருவரா? நான் அவரிடம் ஜெபித்தபோது நீர் இங்கே அவரோடு இருந்தீரா? ஓ, நீர் அப்படிப்பட்டவர் என்றால்
அவர் என்னை நினைவு கூறும்படியாக என்னுடைய அபய சத்தம் அவரை சென்றடைய எனக்கு உதவும். ஓர் அப்போஸ்தலரிடம் தாம் பேசிக் கொண்டிருப்பதாக எண்ணிக்கொண்டு அவர் சாஷ்டாங்கமாக விழுகிறார். இது நானே, எங்கடியின் அபிரகாமே, நான் உனக்குச் சொல்லுகிறேன், வா. சேசு தம்மை வெளிப்படுத்தியபடி அவரை நோக்கி தமது கரங்களை நீட்டுகிறார். தமது கரங்களில் விழுந்து தமது இருதயத்தின் மீது இளைப்பாறும்படி அவர் அவரை அழைக்கிறார். அதே கணத்தில் ஒரு சிறுவன் திராட்சை தோட்டத்திற்குள் வருகிறான். அவனைத் தொடர்ந்து ஓர் இளைஞனும் வருகிறான். அப்பா, அப்பா, இதோ உமக்கு உதவ நாங்கள் இங்கே இருக்கிறோம் என்று அவன் கத்துகிறான். ஆனால் அந்த மூப்பரின் பலமுள்ள கூக்குரலுக்குள், உண்மையான விடுதலையின் கூக்குரலுக்குள் சிறுவனின் அதிர்வொலி அடங்கி போகிறது. இதோ நான் இருக்கிறேன், நான் வருகிறேன். ஆபிரகாம் சேசுவின் கரங்களில் விழுந்து திரும்பவும் சத்தமிட்டு, சேசுவே, பரிசுத்த மெசையாவே, உமது கரங்களில் என் ஆத்துமத்தை ஒப்படைக்கிறேன் என்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்டதொரு மரணம், நான் பார்த்து பொறாமைப்படுகிற ஒரு மரணம். கிறிஸ்துவின் திரு இருதயத்தின் மீது ஏப்ரல் மாத மலர்கள் நிறைந்த நாட்டுப்புறத்தின் பேரமைதியுள்ள சமாதானத்தில் திராட்சை கொடிகளின் ஒரு வரிசையின் அடியில் தென்றலில் அசைவாடுகிற மலர்கள் நிறைந்த புல்லின் மீது அந்த வயோதிபரை சேசு மெல்ல கிடத்துகிறார். அதிசயத்தும் பயந்தும் அழுகை வெடிக்கிற நிலையில் இருக்கிற பிள்ளைகளிடம் அவர் சொல்கிறார், அழாதீர்கள், அழாதீர்கள். அவர் ஆண்டவரில் மரித்தார். அவரில் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். போங்கள் சிறுவர்களே, எங்கடியில் உள்ளவர்களிடம் அவர்களுடைய ஜெப ஆலய தலைவர் உயிர்த்த ஆண்டவரை கண்டுவிட்டார். தமது ஜெபத்துக்குரிய பதிலை அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டார் என்று சொல்லுங்கள். அழாதீர்கள், அழாதீர்கள். வெளிவாசலை நோக்கி அவர்களை கூட்டிச் செல்லும் அதே வேளையில் அவர் அவர்களை வருடி சீராட்டுகிறார். அதன்பின் மரித்த மனிதரிடம் திரும்பிச் சென்று அவருடைய தாடியையும் முடியையும் ஒழுங்குபடுத்துகிறார். பாதி மூடியிருந்த அவருடைய கண்ணிமைகளை முழுவதும் மூடுகிறார். சரீரத்தை ஒழுங்குபடுத்துகிறார். வேலை செய்வதற்காக ஆபிரகாம் கழற்றியிருந்த மேற்போர்வையை அவர் மேல் போர்த்துகிறார். சாலையிலிருந்து வரும் சில குரல்களை கேட்கும் வரையிலும் அவர் அங்கேயே இருக்கிறார். அதன்பின் அவர் எழுந்து நிற்கிறார். அற்புதம்! அங்கே விரைந்தோடி வந்தவர்கள் அவரை காண்கிறார்கள். அவர்கள் கத்துகிறார்கள். சேசுவை வந்தடையும்படி வேகமாக ஓடுகிறார்கள். ஆனால் சூரியனை விட பிரகாசமான ஒளிக்கற்றையின் ஜோதி பிரவாகத்தில் அவர் அவர்களுடைய கண்களில் இருந்து மறைகிறார். 8. செரித் மலையின் எஸ்ஸீனாகிய எலிஜாவுக்கு. கரடுமுரடான மலையின் கடுமையான தனிமை. அதன் அடிவாரத்தில் செரித் நதி பாய்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அதிகம் மெலிந்து அதிக தாடி வளர்த்தவராக எலிஜா ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்.
முரடான கம்பளி ஆடை ஒன்றை அணிந்திருக்கிறார். அது சாம்பல் நிறமாகவும் இல்லை, பழுப்பாகவும் இல்லை. அது அவரை சுற்றியிருக்கிற பாறைகளைப் போலவே அவரையும் அப்படி தோன்றச் செய்கிறது. காற்றை போன்ற அல்லது இடியை போன்ற ஓர் ஓசையை அவர் கேட்கிறார். நிமிர்ந்து பார்க்கிறார். செங்குத்தான மலைச்சரிவுக்கு மேலாக சமநிலைப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு பாறையின் மேல் சேசு தோன்றியிருக்கிறார். அந்த மலைச்சரிவின் அடியில் நீரோட்டம் காணப்படுகிறது. போதகர் அவர் முகங்குப்புற சாஷ்டாங்கமாக தரையில் விழுகிறார். நான் தான் எலிஜா. ஆயத்த நாளன்று நிலநடுக்கத்தை நீர் கேட்கவில்லையா? ஆம், நான் கேட்டேன். அப்போது ஜெரிக்கோவுக்கும் நிக்கேயிடமும் நான் இறங்கிச் சென்றேன். உம்மை நேசிக்கிற யாரையும் நான் பார்க்கவில்லை. உம்மை பற்றி விசாரித்தேன். அவர்கள் என்னை அடித்தார்கள். அதன் பின் திரும்பவும் பூமி அதிர்ந்ததை நான் உணர்ந்தேன். ஆனால் அவ்வளவு வன்மையாக இல்லை. அதன் பின் தேவ கோபத்தின் அணை திறந்து கொண்டது என்று எண்ணி தவம் செய்வதற்காக நான் இங்கு திரும்பி வந்தேன். தேவ இரக்கத்தின் அணை. நான் மரித்து உயிர்த்திருக்கிறேன். என் காயங்களைப் பார். தாபோர் மலையின் மீது ஆண்டவரின் ஊழியர்களிடம் போய்ச் சேர்ந்து, நான் உன்னை அனுப்பினேன் என்று அவர்களிடம் கூறு. அவர் அவரை ஆசீர்வதித்து விட்டு மறைகிறார். 9. செசாரேயா பிலிப்பியின் கோட்டையில் டோர்காசுக்கும் அவளுடைய குழந்தைக்கும், டோர்காசின் சிறுமகன் தன் தாயால் தாங்கப்பட்டு கோட்டையின் கொத்தளத்தின் மீது தன் முதல் அடிகளை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறான். டோர்காஸ் குனிந்திருப்பதால் ஆண்டவர் தோன்றுவதை அவள் பார்க்கவில்லை. ஆனால் சிறுவனை ஒருவிதமாய் சுதந்திரமாக அவள் விட்டுவிடும்போது அவன் திடமாகவும் வேகமாகவும் அந்த கொத்தளத்தின் மூலையை நோக்கி வேகமாக நடப்பதைக் கண்டு, அவன் ஆயுதங்கள் வீசுவதற்கென உள்ள மதில் வாயில்கள் அல்லது திறப்புகளின் வழியாக விழுந்து இறந்துவிடக் கூடாது என்பதற்காக அவனை நோக்கி ஓடுவதற்காக நிமிர்கிறாள். அப்படி செய்யும்போது சேசுவை காண்கிறாள். அவர் குழந்தையை எடுத்து அவனை தன் இருதயத்தோடு சேர்த்து அணைத்து அவனுக்கு முத்தம் கொடுக்கிறார். அந்த பெண் எந்த சைக்கினையும் செய்ய துணியவில்லை. ஆனால் அவள் சத்தமாக கத்துகிறாள். அந்த சத்தம் தர்பார்களில் இருந்தவர்களை நிமிர்ந்து பார்க்கச் செய்கிறது. ஜன்னல்களுக்கு வெளியே முகங்களை வெளிவரச் செய்கிறது. ஆண்டவர், ஆண்டவர், மெசையா இங்கிருக்கிறார். அவர் உண்மையாகவே உயிர்த்திருக்கிறார் என்கிறாள் அவள். ஆனால் மக்கள் அங்கு ஓடி வருவதற்கு முன் சேசு ஏற்கனவே மறைந்து விடுகிறார். உனக்கு பைத்தியம், நீ கனவு கண்டிருக்கிறாய். ஒளியின் ஜாலங்கள் ஒரு ஆவி தோற்றத்தை நீ காணச் செய்திருக்கின்றன. ஓ, அவர் உண்மையாகவே உயிருள்ளவராயிருந்தார். என் மகன் எப்படி அங்கே பார்த்து கொண்டிருக்கிறான் என்று பாருங்கள். தனது சிறு முகத்தைப் போல அழகான ஒரு ஆப்பிள் பழத்தை அவன் எப்படி தன் கரங்களில் பிடித்திருக்கிறான். தன் சிறு பற்களால் அதை அவன் மென்று கொண்டிருக்கிறான். ஆனால் என்னிடம் ஆப்பிள்கள் இல்லை.
இந்த நாட்களில் கனிந்த ஆப்பிள்கள், அதுவும் இவ்வளவு புதியதாக யாரிடமும் இல்லையே என்கிறார்கள் அவர்கள் ஆச்சரியத்தோடு. நாம் தொபியாசிடம் கேட்போம் என்று பெண்களில் சிலர் சொல்லுகிறார்கள். நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? அம்மா என்று கூட அவனுக்கு சரியாக சொல்ல வராதே என்று ஆண்கள் பரிகாசமாக சொல்கிறார்கள். ஆனால் பெண்கள் சிறுவனை நோக்கி குனிந்து அவனிடம், உனக்கு ஆப்பிள் தந்தது யார் என்று கேட்கிறார்கள். அப்போது மிக எளிய வார்த்தைகளை கூட சரியாக சொல்ல வராத அந்த உதடுகள் அவனுடைய குட்டி பற்களையும் இன்னும் பல்முளைக்காத ஈறுகளையும் காட்டுகிற சந்தோஷமான குறுநகையுடன் எந்த தயக்கமும் இன்றி சொல்கின்றன, சேசு என்று. ஓ, ஏய், நீ அவனை ஜேசாய் என்று அழைக்கிறாய். அவனால் தன்னுடைய பெயரை சொல்ல முடிகிறது. சேசு நீயா அல்லது சேசு ஆண்டவரா? எந்த ஆண்டவர்? அவரை நீ எங்கே பார்த்தாய் என்று வற்புறுத்தி கேட்கிறார்கள் பெண்கள். அங்கே ஆண்டவர், சேசு ஆண்டவர். அவர் எங்கே இருக்கிறார்? எங்கே போனார்? அங்கே சூரிய ஒளியால் நிறைந்திருக்கிற ஆகாயத்தை அவன் சுட்டி காட்டுகிறான். சந்தோஷமாக சிரித்தபடி தன் ஆப்பிளை கடிக்கிறான். ஆண்கள் தங்கள் தலைகளை ஆட்டியபடி அங்கிருந்து போக டோர்காஸ் பெண்களிடம் சொல்கிறாள், அவர் அழகாக இருந்தார். ஒளியை ஆடையாக உடுத்தியவர் போல தோன்றினார். அவ்வளவு அதிகமான வெண்மையின் பின்னணியில் மணிக்கற்களைப் போல சிவப்பாக ஆணிகளின் அடையாளங்களை தமது கரங்களின் மீது கொண்டிருந்தார். நான் அவரை மிக நன்றாக பார்த்தேன். ஏனென்றால் அவர் குழந்தையை இப்படி வைத்திருந்தார் என்று சேசு குழந்தையை வைத்திருந்த முறையை சைகை செய்து காட்டுகிறாள். கோட்டையின் கண்காணிப்பாளர் அங்கே விரைந்து வருகிறார். நடந்தவற்றை அவர்கள் மீண்டும் விவரிக்க சொல்லி கேட்கிறார். அதன் பின் ஆழ்ந்து சிந்தனை செய்து முடிவாக சொல்கிறார். சிறு பிள்ளைகளுடையவும் குழந்தைகளுடையவும் உதடுகளின் மீது உத்தம புகழ்ச்சியை வைத்திருக்கிறீர் என்று சங்கீதம் சொல்லுகிறது. ஏன் அவற்றில் அவர் சத்தியத்தை வைத்திருக்க கூடாது? அவர்கள் மாசற்றவர்கள், நாமோ இந்த நாளை நாம் நினைவில் கொள்வோம். இல்லை, நான் சீடர்களின் கிராமத்திற்கு போகிறேன். ராபி அங்கே இருக்கிறாரா என்று பார்க்க போகிறேன். இருந்தாலும் அவர் மரித்தார். யாருக்கு தெரியும்? கடைசி பகுதி வாய்க்குள்ளேயே முடிந்து போகிற இந்த யாருக்கு தெரியும் என்ற வார்த்தைகளோடு கண்காணிப்பாளர் வெளியே போகிறார். அதே வேளையில் ஸ்திரீகள் பரபரப்பு நிறைந்தவர்களாக குழந்தையிடம் தொடர்ந்து கேள்விகள் கேட்கிறார்கள். அவனோ சிரித்தபடி திரும்பவும், சேசு அங்கே. அதன் பிறகு, அதோ அங்கே சேசு ஆண்டவர் என்று சொல்லியபடி சேசு இருந்த இடத்தையும் அதன்பின் அவர் மறைவதாக அவன் கண்ட சூரியனையும் காட்டுகிறார். மகிழ்ச்சியோடு, மாசற்ற மகிழ்ச்சியோடு.